Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நல்ல நேரத்திலும் கூட நம்மோடு கூட இணைந்துள்ள இவாஞ்சலிஸ்ட் லூக் மாஸ்டர் ஃப்ரம் பெல்ஜியம், அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். God bless you, my precious brother. Thank you for joining with us. சகோதரர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக வாட்ஸ்அப் மூலமாக, இதற்கு முன்பாக 2020ஆம் ஆண்டு அந்த கொரோனா டைம்ல தேவ செய்தியை நமக்கு கொடுத்தார். அவர் இயேசு ஊழியங்கள் என்கிற பெயரிலே அங்கே பெல்ஜியத்திலே செய்து கொண்டு வருகிறார். அவர் இன்றைக்கு இந்த நாட்களிலே நமக்கு தேவையான மிக முக்கியமான தேவனை குறித்தான ஊழியங்கள், இன்னும் வாலிபர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை குறித்து அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய சிறு சாட்சியோடு இன்றைக்கு சுமார் ஒரு 45 நிமிடம் தன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள உள்ளார். அவரை நான் உங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். God bless you, my brother. Thank you for joining with us. God bless you. Yeah. Thank you, Pastor. Thank you so much. அதே போல இந்த ஆன்லைன் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். தேங்க்யூ சோ மச். தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காகவும் எங்களுடைய போதகர் ஜெயராஜ் அவர்கள் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்போமாக. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நாங்கள் இந்த அதிகாலை பொழுதிலே வந்திருக்கிறோம். அங்கே வேதம் சொல்லியது போல அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வாறாக நாங்கள் அதிகாலை பொழுதிலே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மற்றுமாக எங்களுடைய போதகர் ஜெயராஜ் அவர்கள் அவர் சொன்னது போல நாங்கள் பல ஆண்டுகளாக தொடர்பிலே உள்ளவர்கள். அவர் ஒரு நல்ல தேவ மனிதன், தேவனுக்காக வைராக்கியமாக ஓடுகின்ற ஒரு தேவதாசனாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய தலைமையிலே, அவருடைய வழிநடத்தலிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பின்தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வழியை பின்பற்றுங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாங்கள் இன்றைய நாளிலே இந்த அதிகாலையிலே தேவன் என்னோடும் உங்களோடும் பேச விரும்புகின்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு கணம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களை நாங்களே ஒப்பு கொடுப்போமாக. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையாகிய விதியானது எங்களுடைய இதயமாகிய நல்ல நிலத்திலே விழுந்து பல கனிதர் மரங்களை உருவாக்கட்டும். அவ்வாறாக ஆண்டவரை இந்த தாசனையும் நீரை மறைத்து ஆளுக செய்து இன்றைய நாளிலே என்னென்ன காரியங்களை பேசுவிக்க வேண்டுமோ அந்த காரியங்களை பேசுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்தன் என்ற வல்லமை உள்ள மேலான நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஐயா ஓடியோடி உழைத்திடுவேன், அழைத்தீரேயும் சேவைக்கு என்னை அழைத்தீரேயும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே எங்கே சுராஜனே. ஆண்டவர் எஜமானராக இருக்கிறார். நாங்கள் அவருடைய வேலைக்காரராக இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளாந்தின் அடிப்படையிலே தேவராஜ்யத்தை கட்டுவோமாக. அல்லேலூயா. இன்றைய நாளில தேவன் என்னோடும் உங்களோடும் பேச விரும்புகின்ற காரியம் என்னவெனில், எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். Book of Isaiah, Prophet Isaiah, chapter 43,
verse number 1. நீங்க வாசிக்கிறீங்களா? Yes, Pastor, I can read. Okay. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அந்த வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஷ்டவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பிரியமான என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் சொல்லுகின்ற காரியம், பயப்படாதே. எங்களுடைய வாழ்க்கையில பயம் எங்களை சூழ்ந்திருக்கிறது, பயம் எங்களை பிடிச்சிருக்கிறது. உலகத்தின் அதிபதி பயத்தை போடுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருந்தது. ஆகவே அவனை அங்கே இஷ்டவேலராக அவர் உருவாக்குகிறார். அவர் சொல்லுகின்ற காரியம், யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும். ஆண்டவர் என்ன செய்தார்? யாக்கோபை சிருஷ்டித்திருக்கிறார். அங்கே பாருங்கள், அங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வார்த்தை. அந்த வார்த்தை வாசிக்க பேச. எரேமியா chapter 1 verse number 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி? அவர் சொல்லுகிறார், உன்னை தாயின் வயிற்றில உட்பவிக்க முன்னம் அறிந்தேன். ஆகவே ஆண்டவர் எங்களை தாயின் கருவில உட்பவிக்க முன்னம் அறிந்து, பாருங்க, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எங்களை அறிந்திருக்கிறார், தாயின் கருவினை சுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எங்களை என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். நாங்களும் நீங்களும் இந்த இடத்துல நாங்கள் வருகின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாக்கோபே, உன்னை உருவாக்கி உன்னை சிருஷ்டித்தவரும் இஷ்டவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய. அந்த உருவாக்கம் என்பது என்ன? அவர் தன்னுடைய வழியிலே எங்களை நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய எங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தாயின் கருவினை உட்பவிக்க முன்னம் எங்களை உருவாக்கி சிருஷ்டித்து எங்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எப்படி? தன்னுடைய வழியிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படியான ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே. பிரியமான என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள் வரலாம், பல சோதனைகள் வரலாம், பல நெருக்கங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற காரியம், பயப்படாதே. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு மரணம் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட நீ பயப்படாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்றதா? உன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீரான வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவரிடத்திலே உன்னை கொடுப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கியவரும் உன்னை ஆகியவராக இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இன்னுமாக அவர் சொல்லுகிறார், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறேன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய போதகர் இருக்கிறார் ஜெயராஜ் அவர்கள், அவர்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வேதத்தை நாங்கள் நடைமுறையாக பார்க்க வேண்டும்.
வேதம் என்பது அங்கே நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வார்த்தை எவ்வாறு சொல்கிறது? வாசிங்க மேஸ்டர். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வார்த்தை. 14:6 பாஸ்டர். 14:6. ஓகே. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. அப்படியாக வேதம், அதற்கு இயேசு நானே வழி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வழி. அவர் வழியை காட்டியிருக்கிறார். அதன் பிரகாரமாக நாங்கள் வாழ வேண்டும். அவர் எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, போதகர் ஜெயராஜ் அவர்கள் அந்த வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை அழைத்திருக்கிறார். தன்னுடைய வழிக்காக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில பல மதங்கள் இருக்கிறது, பல இனத்தவர்கள் இருக்கிறார்கள், பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய எங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து பேச சொல்லி இருக்கிறார். நாங்கள் கிறிஸ்தவர்கள், எப்படி நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர் பேர் சொல்லி இருக்கிறார். பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதிலும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவர் இன்னுமாக விசேஷித்த விதமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் பல பேராக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பேராக இருக்கிறார்கள். தேவனுடைய கையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லுற 4 காரியங்களை சொல்லுகிற. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். காலை பொழுதிலே வந்திருக்கிறீர்கள். காலை பொழுதுல, இந்த காலையில ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிறார், எப்படி? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தரே சொல்லுகின்ற பொழுது, எங்களை உருவாக்கிய கர்த்தரே சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிற? நீ என்னுடையவன். அப்ப உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பயத்தை போடுகிறது உலகத்தின் அதிபதி. எங்களுடைய வாழ்க்கையில பயம் எப்ப வருகிறது? நாங்கள் தேவனின் மீது விசுவாசம் இல்லாத பொழுது வருகிறது. தேவனிடத்துல விசுவாசமாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும்? எங்களுடைய வாழ்க்கை சுபீஷமாக இருக்கும். இன்னுமாக இரண்டாவது வாசிங்க. Isaiah chapter 43 verse number 2. Just second, pastor. Yeah. Hallelujah, hallelujah. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னில் பற்றாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வாறு சொல்லுகிறார் பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூடவே இருப்பேன். பிரியமான என்னுடைய அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து புறம்பாக்க கூடாது. எங்களுடைய வேதம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல நானே வழி. எப்படி? அது வழியை உன்னுடைய வாழ்க்கையில கற்றுத் தருகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவன். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூடவே இருப்பேன். பாருங்க, அதை உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் எவ்வாறு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருகிறார்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூடவே இருப்பேன். தண்ணீர் என்று சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உன்னோடு வந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில அங்கே கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூடவே இருப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளை நீ கடக்கின்ற பொழுது நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அவை உன்னோடு கூடவே இருப்பேன் என்று சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? உன்னுடைய வாழ்க்கையில பயம் கிடையாது. அவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஆறுகள் என்று சொல்லுகின்ற பொழுது, இப்ப தண்ணீர்களை கடக்கும் பொழுது என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் என்னுடைய இன்றைக்கு நாங்கள் எழுந்து விட்டோம். இன்றைய நாளிலே எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். பல பிரச்சனைகள் இன்றைய நாள்
இன்றைய நாளிலே பல பிரச்சனைகள் வரலாம். இந்த அப்படியான பிரச்சனைகள் நாள் கணக்கில நாட்கள் கிழமைகள் மாதங்களாகி சில காரியங்கள் மாத கணக்கிலே எங்களுடைய வாழ்க்கையில எங்களை நெருடி கொண்டிருக்கும். எங்களின் மீது எங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியான பிரச்சனை நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி உண்மையாது அந்த பிரச்சனைகள் எப்படியாவது ஆண்ட கழுகு என்ன செய்யுமா, தன்னுடைய குஞ்சுகளை சிறகுகளை வைத்து அந்த குஞ்சுகளை அது பாதுகாக்கும். அவ்வாறாக உன்னுடைய வாழ்க்கையில வருகின்ற இன்னொரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தேவன் மீது நீ நம்பிக்கை வைத்தால், இயேசுவின் மீது நீ நம்பிக்கை வைத்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆறுகளை கடக்கின்ற பொழுது உன்னுடைய நாட்களுக்கான பிரச்சனைகள், மாதக்கணக்கான பிரச்சனைகள், கிழமைக்கணக்கான பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை. ஏன்? நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், அந்த பிரச்சனைகள் இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமான என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரிய, இந்த செய்தியை நீ கேட்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல அங்கே சின்ன பின்னப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆறுகளை கடக்கின்ற பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை. நீ அடுத்தது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். எப்படி? அடுத்த விளக்கத்தை ஆண்டவர், அக்கினியை கடக்கும் போது வேகாதிருப்பாய். அவர் வேகாதிருப்பாய் என்று சொல்லுகிற காரணம், உங்களுடைய ஊன கண்ணாலே பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய ஊன கண்ணாலே பார்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனையிலே என்னுடைய வாழ்க்கை போய்விடும் என்று சில சமயங்களிலே நீங்கள் நினைப்பதுண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் வடிவாக சொல்லுகிறார், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். எவ்வாறு அப்படி வேகாதிருக்க முடியும்? அங்க பேதுரு பாருங்க, அவர் படையிலிருந்து பேதுரு இறங்குகிறான். அங்கே படகிலிருந்து இறங்குகின்ற பொழுது அவன் சுற்றுமுற்றும் பார்க்கின்ற, அவனுடைய ஊனக்கண்ணால் பார்க்கின்ற காரியம் அங்கே எல்லாம் நீராக இருக்கிறது, தண்ணீராக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அங்கே அந்த தண்ணீர் அங்கே திண்மமாக மாறுகிறது, கல்லாக மாறுகிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் பேதுருவான் நடக்கக்கூடியதாக இருந்தது தண்ணீரின் மீது. அதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர். எப்படி? அந்த இயற்கைக்கு மேலான சக்தி. ஆண்டவர் இயற்கைக்கு மேலான சக்தியை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீள முடியவில்லை என்று நாங்கள் சிந்திக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பாய். ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். உன்னுடைய வாழ்க்கையில கடன்கள் இருக்கலாம், வங்கிகளிலே நீங்கள் கடன் எடுத்திருக்க முடியும், இந்த பினான்சியல் உங்களை நெருக்க முடியும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியங்கள் உங்களை நெருக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியான சூழ்நிலைகளின் கூட நீ அதிலே மாறாமல், அதிலே உயிரை கொடுக்காமல் உன்னை நான் பாதுகாப்பேன், நீ வேகாதிருப்பாய், உன்னை ஏதோ விதத்திலே நான் பாதுகாப்பேன் என்று இந்த அதிகாலை பொழுதிலே, இந்த காலை பொழுதிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. என்ன பிரச்சனை தான் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டில, இந்த நாளில, இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அப்படி முதலாவது வார்த்தையில சொல்லு, பயப்படாதே. எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பயத்தை அகற்றி விட வேண்டும். அல்லேலூயா. இன்னுமாக மூன்றாவது வார்த்தை வாசிங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருட்களாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அல்லேலூயா. வேதம் இவ்வாறு சொல்கிறது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று யாக்கோப்புக்கு அவர் சொல்லுகின்ற காரியம். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்னுடைய தேவன் எப்படியாக இருக்கிறார்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல
அவரை பின்பற்றுகின்ற நான்களும் எப்படியாக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது அங்கே வார்த்தையினால் பரிசுத்தம் இருக்க வேண்டும், சரீரத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஏன் சரீரத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும்? தேவன் வாழுகின்ற ஆலயமாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கின்ற பொழுது அவர் எங்களோடு வாழுகின்றார். அல்லேலூயா. எங்களுக்குள்ளாக வாழுகின்றார். தேவனுக்குள்ளாக நாங்கள் வாழுகிறோம். தேவன் எங்களோடு வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? பயம் இல்லை. இதைத்தான் நான் திரும்ப சொல்லுகின்ற காரியம். பல மக்கள் இன்றைய நாட்களிலே பயத்தோடு வாழுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சுற்றுமுற்றும் அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி? நீ பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் ஒரு பரிசுத்தம் உள்ள ஆலயமாக நாங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வார்த்தையிலும் கூட சுத்தம் இருக்க வேண்டும். நாங்கள் சொன்னால் உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைய போதகர் சொன்னார், இன்றைய நாளில நீங்கள் செய்து கொடுங்கள். நீங்கள் நான் யூரோப் தேசத்திலிருந்து, பெல்ஜியம் தேசத்திலிருந்து நான் இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த டைம் 4:47 காலை பொழுது. நான் 1 மணி அப்படித்தான் நித்திரைக்கு சென்றிருப்பேன். ஆனால் வார்த்தையாக இருக்க வேண்டும். வார்த்தை உள்ளத்திலிருந்து வர வேண்டும். தேவன் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்? இரட்சகராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்த 4வது வாசிங்க பார்த்து. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் யாக்கோபை பார்த்து, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நாங்கள் எப்படியாக சிந்திக்கிறோம் என்று சொன்னால், எல்லாம் மற்றவர்களுக்கு நடைபெற்றது, எங்களுக்கு நடைபெறாது என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இல்லை, வேதம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, வேதம் என்பது எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி. இங்க பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டுமானால் எப்படியாக இருக்க வேண்டும்? நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டும். அந்த அருமை என்பதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய வழியிலே நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கே வேதத்திலே பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே பார்க்கிறோம், அவர் அங்கே குயவன் கையிலே களிமண்ணை கொடுக்கின்ற பொழுது அவன் கனமுள்ள கனமற்ற பாத்திரமாக வரைகிறான் என்று பார்க்கிறோம். அப்படியாகத்தான் ஆண்டவரும் எங்களை என்ன செய்கிறார்? கனமுள்ள பாத்திரமாக அவர் எங்களை வரைகிறார். எப்படியாக? அவருடைய வாழ்க்கையில, அவருடைய வழியில நாங்கள் நடக்கின்ற பொழுது. அல்லேலூயா. நாங்கள் யாக்கோபை பற்றி, அந்த காரியத்தை பற்றி சிந்திக்காமல் எங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளின் ஊடாக என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு அங்கே உரைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆம்பரியமானவர்கள், இங்க பாருங்க, என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய். தேவனுடைய பார்வைக்கு நாங்கள் அருமையாய் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகின்ற பாத்திரமாக இருக்க வேண்டும். நாங்கள் அவர் விரும்புகின்ற பாத்திரமாக இருக்கின்ற பொழுது, அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, அவர் நிச்சயமாகவே எங்களை கனமுள்ள பாத்திரமாக வரைவார். அல்லேலூயா. எத்தனையோ பேதைகளை வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை முட்டாளாக்கும்படியாக அவர் பேதைகளை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் எங்களை தூசி மாற்றிலிருந்து தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். உலகத்தின் அறிவு அல்ல அறிவு, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஞானத்தை பெற்றவர்களாக, தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவருக்கு அருமையானதை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னுமாக, நானும் உன்னை சிநேகித்தேன். எப்படியாக? நாங்கள் அருமையான படியினால் அவர் சொல்கிறார், நானும் உன்னை சிநேகித்தேன். இப்படியாகத்தான் ஆண்டவர் எங்களையும் அவர் சிநேகிக்க வல்லவராக இருக்கிறார், சிநேகிக்கின்றார். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய பார்வைக்கு அருமையான காரியங்களை செய்ய வேண்டும். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு
ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அதற்கு நீ தேவனுடைய அருமையான பிள்ளையாக இருந்தால், ஜனம் பெற்ற பிள்ளையாக இருந்தால், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிற மனுஷர்களையும் அவர்களுடைய ஆத்மா ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை உங்களுக்கு பின்பாக சில சமயங்களிலே நாங்கள் சிந்திக்க முடியும். யாக்கோபு என்ன கொடுத்தார்? கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபு பின்னாடி அவர் பெரிய ஜனத்தையே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எவ்வாறாக அவன் தேவனுடைய பார்வைக்கு கனம் பெற்றவனாய் இருந்தான். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனுடைய பார்வைக்கு கனம் பெற்றவர்களாய் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மனிதர்களையும் நல்ல ஜனங்களையும் அந்த ஜனங்களை வழிநடத்துகின்ற ஒரு போதகனாயும் எங்களை அவர் வைப்பார். பல ஜனங்களை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியும். முதலில் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அருமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னுமாக 5வது வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் மீண்டுமாக சொல்லுகிறார், பயப்படாதே. அவர் சொல்லுகின்ற காரியம் யாக்கோபுக்கும் அந்த காரியத்தை தான் சொல்லுகிறார். பயப்படாதே. எங்களுக்கும் இந்த காலை பொழுது சொல்லுகின்ற காரியம் பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே. திருப்பவும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் மீண்டுமாக சொல்லுகின்ற காரியம், அவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அப்படி உன்னோடு கூடவே இருக்கிறேன். உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலே சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அவர் சொல்லுகின்ற காரியம் நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் தேவனுக்கு அருமையாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி எல்லோரையும் ஆண்டவர் கூட்டி சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். கூட்டி சேர்ப்பதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு அருமையான பாத்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு அருமையான பாத்திரமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். முதலாவது வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில பயம் இல்லை, கடன் பிரச்சனைகள் இல்லை, தொல்லைகள் இல்லை, கண்ணீரான வாழ்க்கை இல்லை. ஆகவே நீங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த 43 அதிகாரத்திலே இவ்வளவு காரியங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னுமாக பார்க்க முடியும். நாங்கள் அரமணிச்சாலும் காணும் தானே பேச? நோ ப்ராப்ளம் பாஸ்டர், நீங்க கொடுங்க. கொடுக்கலாம். ஓகே. இன்னுமாக ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போவோம். வேதத்திலிருந்து இன்னுமாக ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 25வது வார்த்தையிலிருந்து 31வது வார்த்தை மட்டும் பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்திலே அலறினார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்த இடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் 31 மட்டும். ஓகே, ஓகே மாஸ்டர். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், அங்கே இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு
கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். எப்படியாக இருக்கிறது? ஆண்டவர் கடலின் மேலே நடந்து வருகிறார். இவர்கள் தங்களுடைய ஊன கண்ணினால் பார்க்கிறார்கள். எப்படி? ஆண்டவர், இந்த சீஷர்கள் படகிலே இருக்கிறார்கள், ஆண்டவர் கடலிலே நடந்து வருகிறார். பாருங்க, இதுலதான் அந்த காரியம், இந்த சூப்பர் நேச்சுரல். ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவர் கட்டளை இட வாய்களை திறக்கின்ற பொழுது இயற்கை அமைந்துவிடும். எங்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நாங்கள் ஊன கண்ணினால் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடைபெறுமா, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்குமா, இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டால் வாழ்க்கையை அழித்து விடுமே என்று நாங்கள் ஊன கண்ணினால் பார்க்கிறோம். நீ தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய பார்வைக்கு அருமையான பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி விடுவார். இயற்கைக்கு மேலான சூப்பர் நேச்சுரல் பவர் அதை மாற்றி விடுவார். இங்க பாருங்க, இரவில் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆண்டவர் அங்கே கடலின் மீது நடந்து வருகின்ற பொழுது சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பயத்தினாலே பேய் வருகிறது. எப்படி? இரவிலே 4ஆம் ஜாமத்திலே அங்கே ஆண்டவர் வருகின்ற பொழுது அவர் பயத்திலே சீஷர்கள் நடந்துகிறார்கள். ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள் கூட, அவருடைய அருமையை தெரிந்து கொண்டவர்கள் கூட அற்ப விசுவாசத்தினாலே நடங்குகிறார்கள். இன்றைக்கும் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தெரிந்து புரிந்து கொண்ட பிள்ளைகள் கூட தங்களுக்கு வருகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளின் ஊடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அலறுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இவ்வாறுதான் சீஷர்களும் அங்கே பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், அப்படி உறுதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதான் நான் சொன்னேன், வேதம், இந்த பரிசுத்த வேதாகமும் எங்களுடைய வாழ்க்கையை பிச்சு 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 வைக்கும், புட்டு 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 பக்குவமாய் வைக்கும். பாருங்க, பல பிரசங்கிமார் என்ன செய்வார்கள்? ஒரு தலையங்கத்திலே பல வார்த்தைகளை கொண்டு வந்து போடுவார்கள். அதல்ல வாழ்க்கை, அதல்ல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையிலே பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவராக பரிசுத்த ஆவியானவர் அவ்வாறுதான் இருக்கு. பாருங்க, உடனே இயேசு, இவர்கள் கலக்கம் அடைந்திருக்கிறார்கள், கத்துகிறார்கள், பயந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுடைய திடன் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய இந்த நாளிலும் கூட, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கின்ற பொழுது பல மக்கள் நீங்கள் கலக்கம் அடைந்து பயந்து அலறிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். எப்படி? அந்த பார்வையிலே திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நாங்கள் ஏன் திடன் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னா, நாங்கள் தேவனோடு ஒரு சரியான வழியிலே இல்லை, தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களாய் இல்லை, தேவனுடைய பார்வையில கனம் பெற்றவர்களாய் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பாதையிலே நடக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திடன் கொண்டு, நான் தான். அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, மீண்டும் சொல்லுகிறார், இன்றைய நாளில நீங்கள் பயப்படாதிருங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆகவே இயேசு எங்களுடைய வாழ்க்கையில உறவாடுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயத்துக்கு இடம் இல்லை, சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பேதுரு படகில இருந்தாரா வாங்கினா எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அவ்வாறுதான் போகும். நோ, ஆண்டவர்
இதனூடாக உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே எதை அவர் காட்ட விரும்புகிறார் என்றதை குறித்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொன்னார். பேதுரு சொல்லுகிறார். பேதுரு எப்போ கொஞ்சம் ஃபாஸ்டான ஆள், உங்களுக்கு தெரியும். தேவனுடைய, ஆண்டவருடைய, இயேசுனுடைய ஒரு பிரியமான ஆள். ஆனால் எதற்கும் அவன் முன்னிப்பான், எதற்கும். இங்கே பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். பேதுருக்கும் ஒரு ஆசை, நானும், நீரேயானால், ஆண்டவரானால் நானும் ஜலத்தின் மேல் நடக்க முடியும் என்று அவன் கேட்கிறான். அவ்வாறுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கின்ற காரியங்களை நாங்கள் செய்ய முனைவோம், நாங்களும் செய்ய முற்படுவோம். ஆண்டவர் அந்த அந்த பக்குவத்தை, ஒரு போதகர் இருக்கிறார், போதகர் பல காரியங்களை அவர் தேவனுடைய அந்த வல்லமையை பெற்று பல காரியங்களை அவர் செயற்படுத்த முடியும். எப்படியாக? அவர் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக இருக்கிறார், தேவனோடு ஒரு நல்ல உறவு இருக்கிறது, ஆகவே அவர் காரியங்களை செய்ய முடியும். அவ்வாறாக மற்றவர்களும் அதை செய்ய முடியும், அதற்கு எத்தனிக்க முடியும். ஆண்டவர் வேதத்திலே இவ்வாறுதான் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? எனக்கு பின்வருகின்ற சீடர்கள் என்னை விட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். இங்கேயும் பெரியமானவர்களை பாருங்கள், நீரே ஆனால், ஒரு இயேசுவே தண்ணீரிலே நடக்க முடியும், அதை மாற்ற முடியும், அதனுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியுமானால், அங்க பேதுருவும் கேட்கிறான், ஆண்டவரே, நானும் இந்த தண்ணீரில் நடந்து வர போகிறேன் என்று கேட்கிறான். அங்க பாருங்க, அதற்கு அவர் வா என்று சொல்லுகிறார். வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப இயேசுவானவர் சொல்லுகிறார், வா. அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி வா, என்னை நோக்கி வா. அப்படி சொல்ல பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இங்க பாருங்க, இதுல இருந்து எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு தத்துவம் எங்களுக்கு விளங்குது பாருங்க. அதற்கு அவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும், இவ்வாறான ஊழியம் செய்ய வேண்டும், அவ்வாறான ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று பல மக்கள் நினைப்பது உண்டு. பல மக்கள், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில போதக பிரசங்கம் பண்ணினோடனே அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறது. அப்படியாகத்தான் இங்க பாருங்க, ஆண்டவர் செய்கின்ற காரியங்களை அவர் பேதுரும் செய்ய வலிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி வா. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப பேதுரு என்ன செய்கிறான்? ஜலத்தின் மேல் நடந்தான். அங்கே சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. ஆண்டவர் அவனை அழைக்கிறார், அங்க சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. அவன் படகை விட்டு இறங்கி இருக்கிறான். படகு என்பதனுடைய வாழ்க்கையாக இருக்கும், என்னுடைய உலக வாழ்க்கையாக இருக்கும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி வா என்று சொல்லுகின்ற பொழுது நீ உலக வாழ்க்கையிலிருந்து இறங்கி அங்கே ஆண்டவருடைய அந்த அந்த காரியத்திற்காக செல்லுகின்றாய். அங்கே கடலிலே அவன் நடக்க விளைகின்றான். பாருங்க 30வது வார்த்தை, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. எஸ், வாசிங்க பாஸ். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அந்த பேதுருவை பாருங்க, பேதுரு என்ன செய்கிறான்? ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி அவனும் அந்த காரியத்தை, அவனும் படகில் இருந்து இறங்கி அங்கே கடலின் மீது நடந்து போகிறான். பாருங்க, அதுக்கு பின்பாக உள்ள காரியம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. அப்படி காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த போதகர் ஜெயராஜ் அவர்கள் சொன்னது போல ஆரம்பத்திலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை தெரியும் அந்த காரியத்தையும். அந்த அப்ப 5 ஆண்டுகளில் இருந்து நான் பார்க்கின்ற காரியம், அவர் ஒவ்வொரு நாள் பொழுதும் எனக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா, அவர் தன்னுடைய மெசேஜ்கள்
மற்றது ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லா காரியங்களையும் எனக்கு அனுப்புவார். ஆனாலும் கூட நீங்கள்